அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று நிகழ்வை பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கான். அதையெல்லாம் பத்தி பாக்குறதுக்கு நேரம் இல்லாம, சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலக விஷயங்கள்ல மூழ்கி கொண்டிருக்கோம். ஆனா இதுல எவ்வளவோ படிப்பினைகளை அல்லாஹ் வச்சிருக்கான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல்கீஸ் ராணி அவர்களும் அவர்களுக்கு நடுவுல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியும். முதல்ல பாத்தீங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி நமக்கு தெரியும். அவர்கள் ஒரு பெரிய மன்னராக இருந்துட்டு இருந்தாங்க, ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க, அல்லாஹுடைய நபியாகவும் இருந்தாங்க. மன்னர்னா உலகத்துடைய எல்லா சொத்துகளுக்கும் ஆசைப்படுவாங்க, அடக்கி ஆளுன்னு நினைப்பாங்க. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராக இருந்தனால, தூதராக இருந்தனால அந்த சொத்தின் மீதெல்லாம் பெரும் ஆசையெல்லாம் கொள்ளவே இல்லை. அதே சமயத்துல அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பவர் கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நபிமார்கள் காலத்திலயும் ஒவ்வொரு மேஜிக் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப அதிசயங்கள்லாம் நடக்கிறது இல்ல, நமக்கு நடக்கிறது எல்லாமே இயல்பாதான் இருக்கு. ஆனா நபிமார்கள் காலத்துல அப்படி இல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் இன்னும் பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. மூசா நபி எவ்வளவோ அதிசயங்களை நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க ஃபிரௌனுக்கு. அதே மாதிரிதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய அதிசயமாக அங்க இருக்கக்கூடிய பறவைகள், ஜின்கள், விலங்குகள் எல்லாருமே அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டாங்க. அப்ப மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் உயிரினங்களும் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டது. அதை பத்தி நிறைய அறிவிப்புகள் நீங்க குர்ஆன்ல பாத்திருப்பீங்க. எறும்பு பேசுனதை கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைகள் வருது, நவுருங்கன் பேசுனதெல்லாம் குர்ஆன்லயே நம்ம பாத்திருப்போம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவருடைய படைகள்ல பாத்தீங்கன்னா சிங்கம், புலி, யானை, எல்லா காட்டு விலங்குகள் கூட இருந்துச்சாமா. அதை பார்த்தாவே பயந்துருவாங்களாமா. இப்படி ஒரு படை அந்த உலகத்துல, நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எந்த ஒரு நாட்டுக்குமே இல்ல. எல்லா நாட்டிலயுமே யானை படை இருக்கும், ஒரு குதிரை படை இருக்கும், அதுக்கப்புறம் மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஆனா இவருடைய இதுல பார்த்தா பறவைகள் கூட படையாக இருந்துச்சாமா. அதே மாதிரி ஜின்களும் இருந்தாங்களாமா. அப்ப அந்த பறவைகள்ல ஒரு பறவை தான் ஹூது ஹூது பறவைன்னு இருந்துச்சு. அந்த பறவை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அறிவாளியான ஒரு பறவைன்னு சொல்லலாம். அதுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அதனுடைய திறமையெல்லாம் பார்க்கும்போது வியப்பா இருக்குமாமா. மனிதர்களால செய்ய முடியாத அளவுக்கான இன்டெலிஜென்ஸான காரியத்தை அது செய்யும். அதுதான் முக்கியமாக உளவு வேலைக்காக பயன்படுத்துவாங்களாமா. அந்த ஹூது ஹூது பறவை என்ன பண்ணுது, ஒரு நாள் காலையில கிளம்பி போகுது. அப்ப அந்த படையை சேர்ந்த, அதாவது அந்த விலங்குகள்லாம் பேசிக்குதம்மா, எங்க இந்த ஹூது ஹூது போகுது, அப்ப ஏதோ ஒரு விஷயம் சமாச்சாரம் நடக்க போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஹூது ஹூது பறவை போகுது. அங்கிருந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெருசலத்துல இருந்து ஏமன்ல இருக்கக்கூடிய, இப்ப இருக்கக்கூடிய ஏமன் நாட்டுல இருக்கக்கூடிய சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகுது. அது சீபானும் வரும், சபானும் வரும். நம்ம வரலாற்று பெயர்கள், இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல, அந்த ஏமன்ல இருக்கக்கூடிய சபா அப்படிங்கக்கூடிய பகுதியில ஒரு ராணியை பாக்குறாங்க, ஒரு கிங்டம் பாக்குறாங்க, ஒரு அரசாங்கத்தையே பாக்குது அந்த ஹூது ஹூது பறவை. அந்த அரசாங்கமே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கூடி நின்று, அங்க இருக்கக்கூடிய ராணியும் கூடி நின்று சூரியனை வணங்கி கொண்டிருப்பதை பாக்குறாங்க. அப்ப பார்த்ததுக்கு பிறகு இந்த ஹூது ஹூது பறவை என்ன பண்ணுது, அந்த தகவலை கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்லுது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை வணங்க வேண்டிய அவங்க சூரியனை வணங்கி கொண்டிருக்காங்களா, அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணும், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறாங்க. அந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கப்படுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது, இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுது, இந்த ஹூது ஹூது பறவை பல்கீஸ் ராணியுடைய அரண்மனைக்குள்ளேயே போய் அவங்களுடைய ரூம்லயே என்ன பண்ணிருது, இந்த ஒரு கடிதத்தை வச்சுட்டு வந்துருது. இது ஒரு பெரிய விஷயம். அப்படிலாம் யாராலையும் போய் வைக்க முடியாது. அப்ப அந்த கடிதத்தை பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் பல்கீஸ் ராணி அவர்களுக்கு ஆச்சரியம், யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. யாருக்குமே தெரியல. அதே சமயத்துல அந்த கடிதத்துல இருக்கக்கூடிய விஷயத்த படிக்கிறாங்க, நல்ல திகைத்து போறாங்க. ஏன்னா ஒரு அரசன் நம்மள என்ன பண்ணிருக்காங்க, இஸ்லாத்தை ஏத்துக்க சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. ஏன்னா பொதுவா ஒரு அரசன் இன்னொரு அரசனுக்கு கடிதம் கொடுத்தாங்கன்னாவே போர் செய்ய போறாங்கன்னு அர்த்தம். அந்த காலகட்டம் அப்படிதான் இருந்துச்சு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அமைச்சரவை கூட்டி முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவரை சோதிக்கணும், இவர் இப்படி சொல்றாரு, இறை வழியில நாங்க அழைக்கிறோங்கிறாங்க. ஆனா பொதுவா மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு நாட்டுடைய செல்வத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க. அதனால நல்ல விலை உயர்ந்த கிஃப்ட கொடுக்குறேன், நீங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த கிஃப்ட் அவர் வாங்கிட்டாவே என்ன ஆயிரும், அவர் காசு பொருளுக்கு தான் ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு காசை கொடுத்தே நம்ம என்ன பண்ணிடலாம்,
எப்படியாவது சரி பண்ணிடலான்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கிஃப்ட்ஸ், அதாவது தங்கத்தால ஆனது ரொம்ப விலை மதிப்பிலான விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் என்ன பண்றாங்க, பல்கீஸ் ராணி இல்ல அவங்களுடைய படைகள் என்ன பண்றாங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான மந்திரிகள்லாம் இருப்பாங்களா, அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி ஜெருசலத்துக்கு போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அதை மறுத்துடுறாங்க. அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. அதை வந்து என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுடைய, ஜின்களுடைய, பறவைகளுடைய படைகளையும் பார்த்து அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொன்ன அந்த விஷயத்தையும் கேட்டுட்டு வந்து அந்த மந்திரிகள் வந்து பல்கீஸ் ராணி அவர்கள் இடத்துல சொல்றாங்க, ரொம்ப வியப்பா இருக்கு, இப்படி ஒரு விஷயத்தை நாங்க பார்த்ததே இல்லை இதுவரை அப்படிங்கிறாங்க. பல்கீஸ் ராணி அவர்கள் கேட்டதுக்கு பிறகு அப்ப நம்ம நினைச்சதை விட அங்க வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, இனி நாம தான் நம்ம நேர்ல போனோம். ஏன்னா வந்து சொல்லி அனுப்பும்போது என்ன சொல்லிட்டாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டினா நாங்க போர் செய்ய வருவோம்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, அடுத்து பல்கீஸ் ராணி அவர்களே என்ன பண்றாங்க, கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது மறுபடியும் இன்னும் வந்து என்ன பண்றாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு போறாங்க. அப்படி போகும்போதே அந்த தகவல் வந்துருது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, பல்கீஸ் ராணி அவர்கள் சந்திக்க வராங்கன்ட்டு. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணி காட்டணும், அல்லாஹுடைய அதிசயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஜின்களை கூப்பிட்டு கேக்குறாங்க, யார் வந்து பல்கீசுடைய சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருவீங்கன்னு கேக்குறாங்க. உடனே கண்ணு மேய்க்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணிருச்சு, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜின் வந்து சிம்மாசனத்தை கொண்டு வந்துருச்சு. அதாவது அப்ப ஏமன்ல இருந்து ஜெருசலத்துக்கு போறதுக்கு பல நாட்கள் ஆகும், ஆனா கண்ணு மேய்க்கக்கூடிய நேரத்துல கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிறது ஜின்னுடைய வலிமையை காட்டுது. அப்ப வராங்க பல்கீஸ் ராணி. அப்ப வரும்போது அங்க மாளிகையே பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த படைகளை பாக்குறாங்க. படைகளை பார்த்தே வியந்து போறாங்க, இப்படி ஒரு படை நம்ம இடத்துல கூட இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மாளிகைக்குள்ள போறாங்க. மாளிகையே வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அவங்க வியந்து போகணுங்கிறதுக்காக கண்ணாடியால பில்ட் பண்ணி கீழே வந்து பாத்தீங்கன்னா தரைக்கு கீழே தண்ணி போகும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவீன காலத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணாடியில வந்து ஃப்ளோர் போட்டிருப்பாங்க, கண்ணாடியிலேயே வந்து மாளிகை கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படத்திலேயே வந்து பாத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல 5000 வருடத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப அவங்க வராங்க. வரும்போது அதை பார்த்துட்டு அது ஒரு வந்து தரைதான், கீழே தண்ணி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல, அது வந்து ஏதோ ஒரு நீரு, கடல் வருது அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க என்ன பண்றாங்க, துணிகளை வந்து தூக்குறாங்க. அவங்களுடைய துணியை தூக்கி மொல்லமா நடக்கிறாங்க. அப்பதான் அவங்க உணர்றாங்க, ஓ இது தரைதான்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கு பிறகு புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு யாரிடத்துலயும் கிடைக்காத ஒரு விஷயம் இந்த மாளிகையில இருக்கு. அப்ப இது சாதாரணமா நடந்திருக்காதே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிட்டே உள்ள போறாங்க. உள்ள போனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல அங்க என்ன இருக்குது, பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனத்தை பார்த்து அவர்கள் திகைத்து போறாங்க. ஏன்னா அந்த சிம்மாசனத்தை எப்படி கொண்டு வந்திருக்க முடியும், நான் கிளம்பி வந்ததுக்கு பிறகு எனக்கு முன்னாடி கொண்டு வர முடிஞ்சிருக்குது அப்படிங்கும் போதே அவங்க என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஒரு சொல்ற விஷயத்துல வந்து நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க பேசுறாங்க. பேசினதுக்கு பிறகு ஆமா ஷைத்தான் தான் நம்மளை வழி கெடுத்து நம்மளை வந்து சூரியனை வணங்க வைக்கிறான், படைப்பாளனை வணங்கணுமோ தவிர படைப்பினங்களை வணங்கக்கூடாதுன்னு புரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, பல்கீஸ் ராணி அவர்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அவங்களுடைய கிங்டம்க்கு போறாங்க, அவங்களுடைய அரசாங்கத்துக்கு போய் மக்களையும் வந்து இஸ்லாத்தை தழுவ சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடியதாக இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கிதாபுகள்ல நேரடியாக நம்ம பயானையோ இல்ல அதாவது ஹதீஸையோ இல்ல வந்து குர்ஆனையோ நம்ம சொல்லல, சில கிதாபுல வந்து ஒரு 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் ராணியை திருமணம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலா அதை பத்தி குர்ஆன் எங்கேயாவது சொல்லியிருக்கானா கிடையாது. அவங்க வந்து திருமணம் செய்திருக்கலாம்னு இருக்கு. இல்ல அவங்க வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் ராணியை அங்க ஏமன்ல இருக்கக்கூடிய இன்னொரு முஸ்லிமான அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மன்னருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது 2 பத்தியுமே குர்ஆன் எந்த இடத்துலயுமே நமக்கு சஹீஹா கொடுக்கல. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, பல்கீஸ் ராணி அவர்கள் வந்து பாதி ஜின் பாதி வந்து மனிதர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் வந்து சொல்றாங்க அவங்களுடைய தாய் வந்து ஜின்னு சொல்லிட்டு. ஆனா குர்ஆன் எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா வந்து மனிதனை படைத்தோம், ஜின்னை படைத்தோம், இருவரையும் சோதித்தோம் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கானோ தவிர எந்த இடத்துலயுமே பாதி ஜின் பாதி மனிதன்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படல. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு. இப்ப நமக்கெல்லாம் வந்து யாரும் கட்டுப்பட்டெல்லாம் இல்ல, நம்ம ஜின்களை எல்லாம் பாக்குறது இல்ல. அதுக்கப்புறம் எந்த நபிமாருக்குமே அந்த மாதிரி கட்டுப்பட்ட மாதிரி நம்ம கேள்விப்பட்டது இல்ல. ஆனா ஜின்கள் சுலைமான் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல இதுக்கு ஏன் வந்து பாதி ஜின் பாதி மனிதர்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து புத்தகத்துல போட்டிருக்காங்க. இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சஹீஹானது கிடையாது. ஆனா வந்து வரலாற்றுல இது வந்து ஒண்ணு
பேசப்பட்டுட்டே இருக்குது. அவர்கள் பாதி ஜின் பாதி மனிதர்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வந்து ஜின்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா சுலைமானுக்கு கட்டுப்பட்டு பயந்து இருந்தாங்க. ஜின் அப்படிங்கிறது ஒரு தனி படைப்பு. அது வந்து சுதந்திரமா வாழணும்னு நடந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனிதருக்கு வந்து கட்டுப்பட்டு வாழக்கூடிய நிலைமை அதுக்கு ஏற்பட்டுச்சு. சுலைமான் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தனால சுலைமான் வந்து இறந்ததுக்கு பிறகு, இல்ல வந்து சுலைமான் வந்து பல்கீஸ் ராணி வந்து இஸ்லாத்தை தழுவுனதுக்கு பிறகு அவங்களை திருமணம் செய்து கொண்டா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், மறுபடியும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டியதா இருக்கும். நம்ம எப்பயுமே கட்டுப்பட்டே இருக்க வேண்டிய நிலைமை வந்துரும். அப்படிங்கறதுனால சுலைமான் அவர்களும் பல்கீஸ் ராணியும் திருமணம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக பல்கீஸ் ராணி வந்து பாதி வந்து ஜின் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த அரசவையில ஜின்களே வந்து பொய்யாக பரப்பியது ஒரு சில புத்தகங்களை எழுதப்பட்டுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி ஜின்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, சுதந்திரம் ஆயிடுச்சு. அவங்கவுங்களுடைய வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுவரையும் சுலைமான் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மாறி வந்துச்சு. அது மாறுறதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, பல்கீஸ் ராணியை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அவங்களுக்கு வந்து சந்ததிகள் வரக்கூடாது, மறுபடியும் நம்ம காலத்துக்கும் வந்து அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில புத்தகங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த 2 தகவலும் அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறதும், அவங்க வந்து ஜின் அப்படிங்கக்கூடிய தகவலும், இல்ல ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கள் தான் பொய் சொல்லிச்சு அப்படிங்கக்கூடிய தகவலை பத்திலாம் நேரடியாக குரான்லயோ சஹீஹான அறிவிப்புலயோ குறிப்பிடப்படவில்லை. இதே மாதிரி அடுத்தடுத்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் இஸ்லாத்துடைய வரலாற்று இருந்து பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்த ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ல மாஷா அல்லான்னு போடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்.